வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, how are you? அடேங்கப்பா, என்ன கூட்ட மக்கள் அலை கடல் என்ன திரண்டிருக்காங்க. என்ன நடக்குது? என்னங்க டான்ஸ் நடக்குது? நாடகத்தா? என்ன நாடகம்? என்ன நாடகம்னு தெரியாமையே பேக்க என் பொழப்பு தூக்கிட்டியா? எப்படி ஆயிருச்சு தெரியுமா? யாராவது நாடகம்னு சொல்லிட்டா போதும், நான் பேக்க தூக்கிடுறேன். வர வர என்ன நாடகம்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அப்படிங்கனால அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு அப்படி பேச மாட்டேன். இன்னைக்கு வாஸ்து முறைப்படி அசிங்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரத்தோட வச்சுக்கணும். கேட்டாங்களா எல்லாரும்? ஏன்னா சாமி கும்பிட்டுருக்கோம். ஆமா, எந்த வேலையும் செஞ்சாலும் சாமியை கும்பிட்டு செய்யும்போது நல்லா இருக்கு. ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஓகே. என்ன காரணம் தெரியுமா? அப்படியே அலசாம போட்டிருக்காரு பாருங்க. ஆபரேட் பண்றவங்க கையில தான் இருக்குது. அரலனே ஹலோ ஹலோ 1 2 3 ஹலோ செக்ஸ் செக்ஸ். எது? ஐயோ, செக்கப் செக்கப். எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகும். அப்ப போலாமா? போயிருவோம். பொம்பளை பிள்ளை வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஆமா, கற்பு இருந்தாலும் அடிக்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் கடைசியில் நடக்கும். பெட்டிக்காரங்களே, ஏன் எல்லாம் அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க? ஏதாவது சொத்து தகராறா? வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்பா. என்ன அப்படி நாடகம் பாக்குற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? என்னங்க அவர் யாருமா? உனக்கு என்னமா வேணும்? அவர் எனக்கு அண்ணன் வேணும். பகல்ல அண்ணன், ராத்திரில குழந்தனாரு. அப்ப போலாமா? ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே இந்த விழா கமிட்டியாளர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? என்ன? யாராவது ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தீங்களா? அத்தனை பேரு நம்மளுடைய நாடக கலைஞர்கள் தான் இருக்காங்க. கலைஞர்கள் தான் முக்காவாசி பேரு. ஆமா ஆமா, நாடக கலைஞர் அத்தனை பேரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எல்லா ஊர்லயும் டான்ஸ் போடுவாங்க. சரி. ஆனா இந்த ஊர்ல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. எப்படிமா? சைஸ் வாரியா போட்டிருக்காங்க. அது என்ன சைஸ்னா? எப்படி? ஐயா விழா குழுவினர் அவர்கள் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. என்னமா சைஸ்னா? என்னமா சைஸ்? எங்க சைஸ் நான் இதெல்லாம் சொல்ல முடியுமா? பார்த்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பட் கிக்கெட் பரிகனை பத்தி சொல்லுமா? என்னமா பிழை இருக்குன்னா எவ்வளவு பிழை இருக்கோ அதை புடிச்சுக்கிட்டு விடுமா. இன்னைக்கு எப்படி நான் குறைச்சி வாசிக்கிறேன் பாத்தீங்களா? ஆமா, ஏதாவது ஒரு வார்த்தை சச்சா வக்கிரன்னு சொல்லிட்டே வைக்க.
சொல்லு. ஐயோ அண்ணன்னா அன்னைக்கேன்றுவாங்க, வாசிச்சு தொலை. மாமா மாமா வெட்டிக்காரருக்கு யோகா. நீங்க எதை பார்த்து வாசிக்கிறீங்க? என்னம்மா உன்னைய பார்த்து தான் வாசிக்கிறேன். முகத்தை பார்த்து வாசிக்க. ஆமா ஒரு விட்டு ஒரு வந்து காதல் வீரல் வண்ணாதீங்க. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் வீரல் வண்ணாதீங்க. தாரு கட்டு தாரு கட்டு தாரு கட்டு போடாதீங்க. நம்ம வளப்பு எங்காதுதோ விட்டு நம்பி சரக் சரக். விட்டுடுறா, நீ மேல ஒரு என்ன அண்ணாச்சி என்ன எப்போதும் நீ பெண்ணால கட்டி போவேல கட்டி ஆராய்ச்சி பண்ணுவேன். ஊருல உலகத்துல உங்க கதை போல நடக்கல. நாட்டையும் விட்டு விட்டு ஒரு பாட்டுக்கு போகலையா? கற்பனை வரும். ஆமா இல்ல ஆமா மண்டையாடு வெச்சுகிறது. ஆமா இல்ல ஆமா காதல் இல்லாத பூமியில் ஊரு ஐயோ வெட்டிக்காரருக்கு யோகா. ஒண்ணுலங்க. ஆமா ஆமா பாவம் அவன் கண்ட முடிக்கிட்டேன். நான் அப்பயும் சொன்னேன் நல்ல விழா கமிட்டியாளர்கிட்ட. நல்ல அரவிந்தில் போய் நான் பாத்துக்க. எங்க பெட்டிக்கார என்னம்மா விழா கமிட்டியாளர்கிட்ட நான் சொன்னேன், என்னன்னு சொன்னேன்? புருஷனையும் பொண்டாட்டியும் நாடத்துல போடாதீங்க. ஆமா 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 சொன்னியா? சொன்னேன். நான் சொன்னேன் என்னைய போடு ஊரை என் பொட்டாட்டிய போடுன்னு. ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா புழு புழுன்னு இருக்கும். அப்படி வந்ததும் சுறுசுறுப்பு கொடுத்தோம். ரெண்டும் சேர்ந்தா தான் குழுன்னு இருக்கும், இல்லைன்னா எரிச்சலா இருக்கும். கிளுகிழப்பு கொடுப்போமா? நேரம் ஆயிடுச்சு அப்படின்னால நக்கோலி கூவையில ரோஜா திலீனமில்ல. யாரும் என்ன வாசிக்காதுங்க. கோவம் வருது. ராசாத்தி எங்க பார்க்க வந்திருக்கு? வீட்டுக்காரம்மாக்கு கோவம் வருது. திருச்சி விஜய் மேடையில் ஆடுறேன், ராசாத்தி ஆடையிலன்னு பாடுறாப்ல. ஏம்மா உன்னைய ராசாத்தின்னு கொஞ்சுறது இல்லையா? உன்னையத்தான் சொல்றேன். என் செல்லம் ராசாத்தி செல்லம்னா செல்லம்னா யாரும் செல்லம் வந்திருக்கீங்களா? பாட்ட மாட்டி பாடுங்க. அப்படியா? ரக்கோலி குவையில திருச்சி ஆடையில ஐயோ 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 ஐயோ
புதுவித நடனத்தை இந்த மேடையில அரங்கேற்றம். ஓஹோ, இப்பதாம்மா நீ பண்ணன புதுசா பண்ணுவோமா? நாளைக்கு சங்கமே நம்மள பாத்துக்கிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆமா, நம்மள பார்த்து எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும். எப்படி வாடகை எப்படி இருக்குன்னு வச்சிருமா? ஏன்னா நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி தான் இந்த மாதிரி. தயவு செஞ்சு என்னை பார்த்து யாரும் காப்பி அடிக்காதீங்க, எனக்கு அது பிடிக்காது. அடுத்தவங்க செய்யறத நான் செய்ய மாட்டேன். ஆமா ஆமா, நான் செய்யற வேற யாரும் செய்ய கூடாது. எதுவும் காப்பி பண்ணி போடாதீங்க, யூடியூபோட வச்சுக்கோங்க. உண்மை நீ மைதானத்தில் எதுக்கு உயிரை கொடுத்து வாசிக்கிறீங்க? எப்ப நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட நடனப்பா. கொரோனா காலத்துல தூங்காம எப்படி திரும்ப இழைச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, முத்துச்சிப்பி வந்ததும் கூட கேட்டாப்ல என்ன விஜி சைஸ் குறைஞ்சிருச்சுன்ட்டு. ஆமா, அப்படினால எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அப்புறம் நீங்க நான் ஆடினதுக்கு அப்புறம் வருத்தப்படுவீங்க கை தட்ட முடியலையேன்னு. அதுக்கு தான் இப்பயே கை தட்ட சொல்றேன். நல்லா கை தட்டுங்க பாப்பா. இந்த எழுப்பூடு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு படுத்து கிடக்குறாரா? உண்மை நீ மைதானத்தில் ஒரு பாம்பு படம் எடுக்கணும்னா அதை மகுடி வச்சு ஊதணும். அருள் என்ன தெளிவா பேசுறேனா? அப்ப ஏதாவது ஒண்ணு தயார் பண்ணா ரெடி பண்ணும்ல. ஆமா ஆமா, தடவி கொடுத்து வேலை வாங்கணும். வாசிச்சு தொலை. அதாவது பாம்பெல்லாம் படம் எடுக்கணும்னா தடவி கொடுக்குது. இந்தம்மா உங்களுக்கு போச்சு, பிரதாங்காரன் வீக்காக போறேன். வந்தது உள்ளதை வச்சு நல்லது பண்ணுங்குவாங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நான் தொழில் பண்ண முடியும். என்னப்பா நீ ஆடுறதுலயே நான் குறை சொல்லுவேன். சரிங்க. என்னங்க உண்மையில சூப்பர் பிகரா இருக்கீங்க. நல்லா முகரைய பார்த்து சொல்லு. நல்லா அழகா பாடுறீங்க. நல்லா அழகா ஆடுறீங்க. அந்த கூந்தலை தூக்கி பின்னாடி போடுற கேஆர் ராஜா, என்னைக்கு சங்கத்துல உன் முகரைய பார்த்தனோ அன்னைக்கே ரெட்டஜட பண்ணி இவ்வளவு தூரம் பேசுறேன். அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளம்பி கொடுத்தா. இன்னைக்கு பப்புனி யாருப்பா? என் மேப்ல பேசும்போது சந்தோஷப்படுங்க. இயற்கை அழகா வந்திருக்கிற பப்புனி யாரு? அட பப்புனி யாருங்க? யாரை போட்டீங்க பப்புனு? இந்தம்மா பப்புனு உனக்கு போட்டதா இல்ல எனக்கு தான் போட்டிருக்காங்க. வர்ற பப்புனு எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் எனக்கு அடிமை. பேரை சொல்லுங்க பப்புனு பேரை. பெரிய பப்புன் அவர்கள், நாகேஷ் அண்ணன் அவர்கள், அதே மாதிரி டிஎம் கண்ணன், ரெண்டு பேருமே வெங்காய பப்புன் தான். வெங்காய பப்புனா உண்மையதான் சொல்றேன். அதாவது உரிக்க எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் திருச்சி விஜி மேடையில நின்னா உள்ள போட்டுக்கிட்டு பிணையணும் மூளைய. இந்த பிள்ளைய டான்ஸ்க்கு போட்டிருக்காங்களே, பேசி ஜெயிக்க முடியுமா, ஆடி ஜெயிக்க முடியுமா, இல்ல பாடிதான் ஜெயிக்க முடியுமா? தம்பி நாகேஷ் டிஎம் கண்ணா ரெண்டு பேரும் கூட வாங்க, நின்னு பேசுவோம். அது ரெண்டும் டெட் பாடி ஆயிரும். அப்படியே வரட்டும். இன்றைக்கு யாரு பெரிய ஆளுன்னு மோதி பார்ப்போம். நேரம் இல்ல 1 மணி நேரம் நானே நிப்பேன் மேடையில. போனா போகுது, நேரத்தை கொடுக்குறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.